ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமந்தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை 1.5 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 5 பல்லு, மஞ்சள் தூள், சீரகம், பெருங்காயம், எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்ட உடனே சாம்பாருக்கு தேவையான பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம சாம்பாரை வதக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு இப்போ ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கிட்டோன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிட்டோன்னா வெந்தயம், சீரகம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, போட்டு இதை வதக்கிடுங்க. வதக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பில் உப்பு போடலை, இப்போ தான் உப்பு போடுறோம். ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சமாக வதக்கிட்டு கொஞ்சம் கலர் மாறினது இருக்கும் வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். 1.5 பழம் தக்காளி போட்டிருக்கேன் நான். போட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கிடுவோம். பருப்பு விசிலாம் அடங்கிடுறதுனா ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இதை நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம். இதை நல்லா கடைஞ்சிடணும். நான் பருப்பு தண்ணி எடுத்து இங்கே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம பருப்புக்கு அப்புறமா ஊற்றிடலாம் சாம்பாரில். இது நல்லா கடைஞ்சிருங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் போட்டுட்டு இதை கொஞ்சம் கிண்டிட்டு நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிடுங்க இதில். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிட்டோம்னா மிளகாத்தூள் அப்படியே கட்டி கட்டியாகிடும். அதனால் கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பில் எடுத்து ஊற்றிடணும்.
மிளகாத்தூள் எல்லாம் கரைஞ்சிருச்சு பாருங்கள். இது இறக்கிட்டு பருப்பு அடுப்பில் போட்டுட்டு இதை இதில் போட்டுடலாம். போட்டு கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி கல்வி இதை ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிஞ்சோன்னா கத்திரிக்காய் வந்து நம்ம ஏற்கனவே வதக்கிட்டோம். கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும் கத்திரிக்காய் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வதக்கி இருந்தால் அதுக்கப்புறம் குழன்னு ஆகிடும், மாங்காவே இருக்கிறதே தெரியாது. இப்போ நம்ம சேர்த்துட்டோம்னா இப்போ கொதித்து வரும்போது நம்ம புளியை கரைச்சி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க, மாங்காய் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இதுவே நம்ம அப்படியே வதக்கிட்டு போட்டோம்னா மாங்காய் அப்படியே குழஞ்சி போயிடும். மாங்காய் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் ஊற்றிடலாம். புளியை ஊற்றிட்டு ஒரு கலரிடுங்க. இது ஒரு கொதி வந்தாவே போதும். கொதிச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கொதிக்குது. சாம்பார் நல்லா கொதிக்குது இல்லைங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை போட்டுடலாம். போட்டுட்டு சாம்பார் இறக்கிடலாம். இப்போ நம்ம உளுந்து வடை போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. காஞ்சோன்னே அப்படியே போட்டுடலாம். வடை ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், சாப்பிடலாம், முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார், வடை, மெதுவடை. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.